விங்ஸ் ஆஃப் சயின்ஸ் அகாடமியுடன் சேர்ந்து எம்சிசி பள்ளியும் ராக்கெட் எப்படி உருவாக்குது என்பதை குறித்த ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். இந்த 2 நாள் நடந்தது. இது மாணவர்களுக்கு மிக பிரயோஜனமா இருந்தது. ஏனென்றால் மாணவர்களே இந்த ராக்கெட்டிலே தாங்களே உருவாக்கி அது எப்படி பறக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் கற்றுக்கொண்டார்கள். இதற்குரிய பயிற்சியும் பெற்றுக்கொண்டு அந்த ராக்கெட்டை இன்று முழுமையாக அவர்கள் செய்து இன்று இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ராக்கெட்டுகள் வானில் செலுத்தினார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். சயின்ஸ் என்றால் புத்தகத்தில் ராக்கெட்டை பற்றி படிக்கிறார்கள், படத்தில் ராக்கெட்டை படிக்கிறார்கள். ஆனால் இப்ப நேராக ஒரு ராக்கெட்டை எப்படி இயக்குவது என்பதை அவர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இது ஒரு உற்சாகத்தை ஊட்டும். எப்படி நம்ம அப்துல் கலாம் சிறு வயதில் இந்த பறவை பறப்பதை பார்த்து அவர் ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆனவர், அதே போல் இந்த சிறு வயதிலே இவர்களுக்கு இந்த ஒரு உற்சாகத்தை கொடுப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதில் இந்த பிள்ளைகள் மிக ஆர்வமா இருக்கார். யாருக்கு தெரியும், ஒரு நாள் பெரிய அப்துல் கலாம்கள் இந்த மூலம் உருவாக முடியும். நான் எம்சிசி ஸ்கூல்ல படிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல WS ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு. 2 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த WSல இருந்து ராக்கெட் எப்படி செய்யணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே ஃபுல்லா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி நாங்கள் செஞ்சோம். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் லான்ச் பண்ணோம். நல்லபடியாக போச்சு. அதுக்கு நாங்கள் எங்கள் ஹெட்மாஸ்டருக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த WS அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இதே போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்காகவும் நன்றி சொல்லிக்கிறோம். சொன்ன வழிமுறை ஃபர்ஸ்ட் ராக்கெட் பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. ராக்கெட் செய்யறதுக்கு என்னென்ன தேவை, அதோட உடல் அமைப்பு, அப்புறம் அது என்ன வெயிட்ல இருக்கணும், அதோட லிக்விடு, அதுக்கு தேவையான கேஸ் ஃப்ளூயிட் எல்லாமே எந்த லெவல்ல இருக்கணும், என்னென்ன மெட்டீரியல் சேர்க்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த பொசிஷன்ல இருந்தா எப்படி போவோம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. 1 by 1 சொல்லி கொடுத்தாங்க. இந்த 2 நாள்ல இந்த 2 நாள் ஃபுல்லாவே எங்களுக்கு நடந்த கிளாஸ் ரொம்ப பிரயோஜனமா ஃபுல்லாவே தெளிவாகவே சொல்லி கொடுத்தாங்க. இதுல இருந்து நாங்க லேர்ன் பண்ணது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நாங்க பிற்காலத்துல ஒரு நல்ல சயின்டிஸ்டாவோ இல்ல நாசால சேரத்துக்காகவோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எங்க ஸ்கூல் இப்போ ராக்கெட் லான்ச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறாங்க. அது 2 நாளா நடக்குது. ஓகேங்களா? அவங்க இது ஆர்கனைசேஷன்ல இருந்து விங்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க நிறைய புது விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கத்துக்கிறதுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தது. இப்போ அடுத்தது நாங்க தான் லான்ச் பண்ண போறோம் எங்க ராக்கெட்டை. எங்க ராக்கெட் நல்லபடியா போகணும் என்று நாங்க நினைக்கிறோம். ராஜா விங்ஸ் ஆஃப் சயின்ஸ் அகாடமி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கோம். நாங்க ஒரு 60-70 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃப்ரீயா சயின்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் கொலாபரேட் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ராக்கெட் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் நிறைய டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா எந்த கான்செப்ட்டுமே இருக்காது. எல்லா கான்செப்ட்டுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா மட்டும்தான் இருக்கும். எல்லா கான்செப்ட்டுமே பாத்தீங்கன்னா எதுவுமே பிபிடி பிரசன்டேஷனோ இந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆனா பசங்களையே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சு அது மூலியமா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மூலியமா பசங்க அந்த நாலேஜ் அதை கத்துக்கிற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஃபீல் பண்ணி கத்துக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறத எங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அவங்க என்னன்னா என்ஜாய் பண்றாங்க. ஒரு படிக்கிறது என்னன்னா ரொம்ப பேர்டனா ஸ்கூலுக்கு படிக்கிறது ரொம்ப பேர்டனா ஸ்கூலுக்கு வரதே கஷ்டப்பட்டுட்டு படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க பசங்கள்கிட்ட எக்ஸ்பெரிமெண்டாலாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அதை என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்றது, ரொம்ப எந்தூசியாஸ்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபீல் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் அதை ஃபீல் பண்ணிட்டோம்னா அதை நம்ம மறுபடியும் அதை விட்டு போக மனசு வராது. அந்த மாதிரி ஓகே. எல்லாரும் இது எல்லா ராக்கெட்டுமே பாத்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணது. அதில் கொஞ்சம் சில இதெல்லாம் சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. இருந்தாலுமே எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நாங்கள் டிவியில் தான் பார்த்துருந்தோம் ராக்கெட் எப்படி லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு. நாங்கள் சின்னதாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹெட்மாஸ்டர் சான்ஸ் கொடுத்துருந்தாரு. அதுதான் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் இந்த சான்ஸை எடுத்துக்கிட்டோம். 2 நாள் ட்ரைனிங் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வேறு இதில் எந்த ஸ்கூல்லையும் கிடைக்காத விஷயம் இந்த ஸ்கூலில் கிடச்சிருந்தது. வேறு எங்கேயும்
எந்த இடத்துலையும் வந்து இது கிடைக்காது. ஆனால் வந்து நாங்கள் இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி சேலம்லேருந்து வந்திருந்தாங்க விங்ஸ் ஆஃப் சயின்ஸ் அகாடமி. அவங்களால தான் எங்களால் பண்ண முடிஞ்சது. அவங்க நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு டாப்பிக்கும் சிங்கிள் டாப்பிக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. நாங்கள் தியரிட்டிக்கலாக தான் படிச்சிருந்தோம். ஆனால் வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.